இன்னைக்கோட பாக்ஸ் பேக் சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றுடைய ஆதாரங்கள் பத்தி பார்க்க போறோம். ஸோ வரலாற்றினுடைய ஆதாரங்களை ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வரலாற்றுல ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும், அது இப்ப நமக்கு எப்படி தெரியுது, அதை பத்தி நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ கிடைக்கக்கூடிய எவிடன்ஸை ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒண்ணு தொல்பொருள், அதாவது பொருளா கிடைக்கக்கூடிய சான்றுகள், இல்லது கட்டிடமா இல்ல நாணயங்களா இந்த மாதிரி பொருளா கிடைக்கக்கூடிய இது எல்லாத்தையும் தொல்பொருள் சான்றுகள் சொல்லுவாங்க. புத்தகங்களாவோ இல்ல ஓலைச்சுவடிகளா இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமா கிடைக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் இலக்கிய சான்றுகள் சொல்லுவாங்க. ஸோ தொல்பொருள் சான்றுகள் பொறுத்த வரைக்கும் நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், அதாவது கட்டிடங்கள், கோயில், அதெல்லாம், அதுக்கப்புறமா பொருட்கள், இந்த பானை மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே தொல்பொருள் சான்றுக்கு கீழே வரும். இலக்கிய சான்றுகள் அப்படின்னும் போது காப்பியங்கள், அதுக்கப்புறம் வெளிநாட்டவர்களுடைய பயண குறிப்புகள், அப்புறம் இந்திய ஆசிரியர்களுடைய நூல்கள், நாட்டுப்புற கதைகள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய சான்று அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். இதுதான் வரலாற்றுடைய முக்கியமான ரெண்டு ஆதாரங்கள். தேங்க்யூ.